ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இன்றைக்கி வந்து ஃபில்டர் காஃபி போட்டிருக்கேன். மார்னிங் வந்து இன்றைக்கி ஹாலிடேனால் கொஞ்சம் லேட்டாக எல்லாமே செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபில்டர் காஃபி ஃபஸ்ட்டு போட்டு குடித்தாச்சு. ஸோ இது வந்து என்னென்னா உடுப்பி ஸ்டைலு, உடுப்பி காஃபி பவுடர். இது சூப்பராக இருக்கும், அது நல்லாயிருக்கும். நான் இதை தான் விரும்பி குடிச்சிட்ருக்கேன். நெக்ஸ்ட் சொல்லுவாங்க ரெட் புழுங்கல் அரிசியை வந்து இதில் போட்டிருக்கேன் நான். அப்புறமா வந்து இதில் கொஞ்சம் ராகியும் போட்டுக்கலாம். நான் ராகி இந்த டைம் போடல. ஸோ இப்போ சம்மர் சீசனால் கொஞ்சம் ஹீட்டாக இருக்கும், அதிகமாக நான் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன் அதனால் இப்போதைக்கு போடலை நான். ஸோ இந்த மாதிரி ஊற வச்சிட்டிங்க அப்படின்னா ஒரு 4 hours 5 hours கழித்து நீங்கள் வந்து மாவை அரைச்சிடலாம். ஒரு டிப்ஸ் சொல்கிறேன். இந்த மாதிரி சர்க்கரையில் வந்து எறும்பு வரும். அப்போ என்ன பண்ணுறீங்கன்னா லவங்கத்தை இந்த மாதிரி போட்டு விட்டுட்டிங்க அப்படின்னா அந்த எறும்பு எதுவுமே வராது. நீங்கள் போடாமல் இருந்தீங்க அப்படின்னா மற்ற சாமானுக்கு எல்லாத்துக்குமே போகும். நீங்கள் என்ன வச்சுருக்கீங்களோ, ஸ்வீட்டாக என்ன வச்சுருக்கீங்களோ அதுக்கு எல்லாத்துக்குமே போக ஆரம்பிச்சிடும். அதனால் இந்த மாதிரி லவங்கம் போட்டு விட்டிங்கன்னா ஒரு எறும்பு கூட பாருங்கள், ஒரு எறும்பு கூட இல்லை பாருங்கள். அதோட இதுவே இருக்காது, தோசையோட வாசனையாக தான் இருக்கும். அதே மாதிரி இந்த மாதிரி பச்சை பயிறு, சுண்டல் இந்த மாதிரி போட்டு விட்டிங்க அப்படின்னா பசங்க வந்து இதை சாப்பிட மாட்டாங்க. ஸோ அப்போ என்ன பண்ணுறீங்கன்னா இதில் இருக்கிறத வந்து எப்படி இருந்தாலும் இதில் எல்லாம் மிக்ஸ் ஆகிடும் இல்லையா. அப்புறமா ஈஸியாக பசங்க வந்து ஒரு டேஸ்ட்டுக்கு சாப்பிட்ருவாங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். லஞ்ச் முடிஞ்சோடனே லஞ்சோட மெனு போடுறேன். பாய். லஞ்ச் ப்ரிப்பேர் ஆயிடுச்சு. சாதம், முருங்கைக்காய், கத்திரிக்காய், தக்காளி சாம்பார், தக்காளி ரசம், வாழைக்காய் பொரியல், சுண்டல், கேர்டு. இன்றைக்கி லஞ்ச் மெனு அவ்வளோதான். திருப்பி நாளைக்கு பார்க்கலாம். தேங்க்யூ. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.